ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பமே அதிரடி அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சு. இது போக இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ அப்படி வரப்போகிற அது அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் செப்டம்பர் 2023 அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பார்ப்போம். அதில் இந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் விவோ V29e இந்த ஆகஸ்ட் 28 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி விவோ கிட்ட இருந்து அவங்களுடைய விவோ V29 சீரிஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 ஹர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஸ்னாப்ட்ராகன் 695க்கான ப்ராசர், 64 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான டியூவல் ரியர் கேமரா, 50 மெகாபிக்சல் செல்ஃபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நமக்கு அண்டர் 30K 25,000 30,000 மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஆகஸ்ட் 28 லான்ச் ஆக போகுது. ஸோ மெயினாக செல்ஃபி கேமரா ப்ரிஃபரன்ஸாக இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 28 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். அடுத்து இதே ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 31 இந்த விவோவுடைய தம்பி பிராண்டு iQoo Z7 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு விவோ V27 இருக்குல்ல, ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் கேமராவை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. மற்றபடி சேம் ஸ்மார்ட் ஃபோன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 4600 mAh பேட்டரி, 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் டிமென்சிட்டி 7200 விவோ V27 லென்ஸில் அதே ப்ராசர். அண்ட் கேமரா மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட டியூவல் ரியர் கேமரா இருக்க போகுது. அண்ட் பின்பக்கம் அந்த ஆரோ லைட்டிங் விவோ V27 லென்ஸில் அந்த ஆரோ லைட்டிங்லாம் இதுலேயும் இருக்குது. அண்ட் முன்பக்கம் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அண்டர் 30,000 மெயினாக 26,000 மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விவோ V27 பார்த்தீங்கன்னா 32,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸோட நமக்கு கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டில் இந்த iQoo Z7 Pro இந்த மாதம் 31 லான்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அடுத்து செப்டம்பரில் ஃபஸ்ட்டு லான்ச் செப்டம்பர் 1 மோட்டோ கிட்டேருந்து மோட்டோ G84 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ்லையுமே அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது 120 ஹர்ட்ஸ்க்கான POLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே நமக்கு இருக்க போகுது, 5000 mAh பேட்டரி, 30 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஸ்னாப்ட்ராகன் 695க்கான ப்ராசர், 50 மெகாபிக்சல் OISக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 20,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ மோட்டோ கிட்டேருந்து 20,000 மாதிரியான செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஃபீச்சரோடு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா வெயிட் பண்ணலாம். செப்டம்பர் 1 கன்ஃபார்ம் லான்ச். அடுத்து செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய இன்ஃபினிக்ஸ் 030 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் டேட்டை அஃபிஷியலாக அவங்க சொல்லலை, பட் ப்ரீ ஆர்டர் செப்டம்பர் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஃபீச்சர்ஸையும் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேலை ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 144 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு கர்வ்டு OLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ 140 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கர்வ்டு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. இது போக டிமென்சிட்டி 8020க்கான ப்ராசர், 108 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 50 மெகாபிக்சல் செல்ஃபி மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரோட இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்லி இதோட ப்ரைஸிங் 25,000 30,000 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் பேக்டாக செம்மையாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வெயிட் பண்ணுங்கள். செப்டம்பர் 2 ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஹானர் கிட்டேருந்து ஹானர் 90 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆகுது. பட் இன்னும் லான்ச் டேட் என்ன அப்படின்றத எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. அதுவும் டிஸ்பிளே ஃபோக்கஸ்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ அண்ட் 3840 ஹர்ட்ஸ்க்கான ஹையஸ்ட் PWMக்கான டிமிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி ஒரு சூப்பரான டாப் நாச்சான டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போதுமே 5000 mAhக்கான பேட்டரி, 68 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2க்கான ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 200 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்
35,000 மாதிரினா அந்த செக்மெண்ட் 35,000 40,000 மாதிரினா அந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் மட்டும் லைட்டாக டவுனாக இருக்குது. மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் செம்ம ஃபீச்சர்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருந்தா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆக போகுது. லான்ச் டேட் மட்டும் சொல்ல தெரிஞ்சால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி OnePlus கிட்ட இருந்தும் OnePlus 11T அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த செப்டம்பர் மாதம் மோஸ்ட்லி லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் OnePlus Ace 2 Pro அப்படின்ற நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்களா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அதை இந்தியன் மார்க்கெட்டில் OnePlus 11T அப்படின்ற பேரில் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய OnePlus 11 இருக்குல்ல, ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான். அதில் டிஸ்பிளேவையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. அந்த வகையில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சேம் 1.5K ரெசல்யூஷனுக்கான OLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது. பட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா Q9+க்கான ஒரு டிஸ்பிளே பேனல், அதுவும் அந்த ரெயின் வாட்டர் டச் டெக்னாலஜி மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஒரு டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 150 வாட்ஸ்க்கான சார்ஜராக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க போகிறாங்க. மற்றபடி நமக்கு அதே மாதிரி 50 மெகா பிக்சல் சோனி IMX890க்கான சென்சார், 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2க்கான ப்ராசஸர் மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 8 Gen 2 அதுவும் ஒரு அப்கிரேடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸில் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000. ஸோ OnePlus 11 இருக்கக்கூடிய அதே செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே சமூகத்தாக இருக்கும். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2லாம் இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் அப்படின்னும் போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் மோஸ்ட்லி இந்த செப்டம்பர் மாதம் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக லான்ச் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதே OnePlus கிட்ட இருந்து OnePlus Open அப்படின்ற அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த செப்டம்பர் மாதம் மோஸ்ட்லி லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 7.8 இன்ச்சஸ்க்கான இன்னர் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. மற்றபடி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 மாதிரியான இந்த ஃபீச்சரோட பெரிஸ்கோப் லென்ஸ்க்கான கேமரா மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ப்ரைஸிங் கண்டிப்பாக ஒரு ஹையர் செக்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ப்ரைஸிங் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியலை. கண்டிப்பாக நியர்லி 1 lakh அப்படின்ற மாதிரி ப்ரைஸிங் செட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் OnePlus கிட்ட இருந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணலாம். இதோட லான்ச்சும் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அடுத்து நம்ம iPhone 15 சீரிஸ், இதுவுமே செப்டம்பர் மாதம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட லான்ச் டேட்டும் இன்னும் சொல்லலை. பட் செப்டம்பர் மாதம் மோஸ்ட்லி வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் ஆச்சு அப்படின்னா அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி iPhone 15 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேயும் 4 ஸ்மார்ட் ஃபோன் iPhone 15, 15 Plus, 15 Pro, 15 Pro Max அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்க போகுது. இதில் 15 and 15 Plus பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் சிப்போடையும், 15 Pro and 15 Pro Max பார்த்தீங்கன்னா A17 பயோனிக் சிப்சோடையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டைனாமிக் ஐலேண்ட், ஸோ முன்னாடி ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் கொடுத்தாங்களா ப்ரீவியஸ் சீரிஸில், ஸோ இங்கே இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அந்த டைனாமிக் ஐலேண்ட் அப்படின்ற அந்த ஃபீச்சர் இருக்க போகுது. அதே மாதிரி Type-Cக்கான சார்ஜிங் போர்ட் அப்படின்றது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்கிரேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அண்ட் Type-Cக்கான கேபிளும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் கலருக்கு ஏற்ற மாதிரி கேபிள் கலரையும் மாற்றிலாம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் iPhone 15 சீரிஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டாக இப்போதைக்கு வந்திருக்கு. பட் லான்ச் டேட் இன்னும் தெரியலை. ஸோ மோஸ்ட்லி செப்டம்பர் மாதம் இருக்க வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின அப்டேட் டெடிகேட்டடாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இப்போதைக்கு இந்த செப்டம்பர் மாதம் அடுத்து லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஃபேவரட்டாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.